நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? ஆசை இருக்க வேண்டியதால் இல்லை என்று சொல்லவில்லை. அது பேராசையாக ஆகி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது. அதான் கேட்கிறேன், சீட்டு வாங்கணும்ல. அதான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் வேற. நான் என்ன சொல்றேன், நான் சொல்றேன், தயவுசெய்து உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இந்த மைக்கு முன்னாடி எவ்வளவு குரல்கள், அது கூடாது. எல்லோரையும் விமர்சனம் செய்வார். அந்த விமர்சனத்திற்கு பிறகு அவர் அதை சரி செய்து கொள்வார். சென்னையில் நடந்த காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் தலைவர்களின் முரண்பட்ட பேச்சுகள்தான் இவை. கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் சார்ந்திருப்பது என்று கூட்டணி விவகாரத்தை இலைமறைக்காயாக சாட, ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது என்று EVKS இளங்கோவன் பதிலளித்ததால் தொண்டர்கள் கூச்சலிட்டனர். இந்தியாவிலே முதன்மை கட்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை கொண்டு வர வேண்டும், அதற்கான திட்டங்களை தீட்ட வேண்டும். நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு என்ற வரலாறு இருக்கிறது. இன்றைக்கு நின்ற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் ஆகியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமோ முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமை தோழர்களே, கொஞ்சம் நிதானம் வேண்டும். ஆசை இருக்க வேண்டியதால் இல்லை என்று சொல்லவில்லை. அது பேராசையாக ஆகி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது. அண்ணன் EVKS இளங்கோவன் அவர் யதார்த்தமாக பேசக்கூடியவர், எதையும் ஒளிமறைவில்லாமல் பேசக்கூடியவர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு. அவர் விமர்சனம் செய்வதில் யாருக்கும் அஞ்ச மாட்டார். எல்லோரும் விமர்சனம் செய்யக்கூடியவர். ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் செய்யவில்லையா? முத்தமிழறிஞர் கலைஞரை விமர்சனம் செய்யவில்லையா? எல்லோரையும் விமர்சனம் செய்வார். அந்த விமர்சனத்திற்கு பிறகு அவர் அதை சரி செய்து கொள்வார். சமூக நீதி குறித்து பேசிய பீட்டர் அல்போன்ஸுக்கும் தொண்டர்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியது. உள்ளாட்சி தேர்தலிலே எந்தெந்த இடங்களை வாங்க வேண்டும் என்பதை இப்பொழுதே திட்டமிடுங்கள். எந்த ஊராட்சி ஒன்றியம் வாங்க வேண்டும் என்பதை இப்போதே கணக்கெடுங்கள். அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் உங்கள் ஸ்தாபன அமைப்பு என்னவாக இருக்கிறது என்பதை நீங்களே ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு ஆள் ஜெயித்து விட்டு சேர்மன் கேட்டா எப்படி முடியும்? அதான் கேட்கிறேன், சீட்டு வாங்கணும்ல. அதான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் வேற. அதற்கு நான் என்ன சொல்றேன், நான் சொல்றேன், தயவுசெய்து உட்காருங்க உட்காருங்க உட்காரு 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 உட்காருங்க உட்காருங்க உட்காரு. ஹலோ, எங்க கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. தலைவர் பேசும்போது இப்படிலாம் குறுக்க பேசக்கூடாது. அவரு கருத்து அவர் சொல்றாரு, பிறகு பேசுங்க ப்ளீஸ். கருத்து அமைதியா இருங்க. அதாவது மேடையில் இவ்வளவு கலைபரங்கள் நடந்து கொண்டிருக்க நடுநாயகமாக அமர்ந்திருந்த மேலிட பார்வையாளர் அஜய்குமாரோ மிச்சர் சாப்பிடுவது, கேக் சாப்பிடுவது, செல்போனில் பேசுவது என்று தனி உலகில் இருந்தார். இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சர் தின்னுட்டு இருக்கான். இதனை கவனித்த KV தங்கபாலு தான் பேசத் தொடங்கியதும் மிஸ்டர் அஜய்குமார் என்று அழைத்ததோடு தான் பேசுவதை கேட்கும்படி கூற மிரண்டு போனார் அஜய்குமார். மை பிலவ்ட் Ajay Kumar ji, Mr. Ajay Kumar ji, please listen to me for a moment. கடைசியாக மேடையில் முழங்கிய முன்னாள் தலைவர் KS அழகிரி, என்ன வேணாலும் பேசலாம், இங்க எதுவுமே நடக்கப் போவதில்லை என்று நக்கலுடன் தனது பேச்சை முடித்தார். நாம் எல்லோருமே அமைப்பு ரீதியாக, கட்டுப்பாடாக, ஒழுக்கமாக, ஒரே வார்த்தையில் ஒரே குரலில் முதலில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். குரல் மாறுபடக்கூடாது. இந்த மைக்கு முன்னாடி எவ்வளவு குரல்கள், அது கூடாது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்.